ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு எபிசோட் 6 உள்ளே போயிடலாம், கோடுக்குள்ளே போயிடலாம். ஓகே, நான் வந்துட்டு இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் வந்துட்டு கன்சோலும் ரன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இது எப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதை எடுத்துட்டு இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு நான். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் இன்டர்வியூஸ் கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு ஷார்ட்ஸில் போட்டுகிட்டே இருப்பேன். ஓகே, இப்போ வந்துட்டு நான்னா எப்படி, நானோட டைப் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, n is equal to nan அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே ஓகே டன். இப்போ டைப் ஆஃப் console.log டைப் ஆஃப் n. ஓகே அப்படின்னு போட்டு நான் இங்கே சேவ் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்பர்னு வருது. ஓகே, இப்போது நானோட டேட்டா டைப் என்னென்னா நம்பர். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நானோட டேட்டா டைப் நம்பரை வச்சுக்கிட்டீங்க. இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே நானுக்கு வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன், ஹலோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு ஓகே, இப்போ நான் பார்சென்ட் கொடுத்து என்னன்னு கொடுத்து இங்கே டைப்பை எடுத்துடலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்துட்டு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தா நான் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போது நான்ங்கிறது ஒரு ஒரு டேட்டா டைப் மாதிரி. அதோட டேட்டா டைப், அதாவது அதோட டேட்டா டைப் என்னன்னா அதோட டேட்டா டைப் நம்பர். நானோட டேட்டா டைப் நம்பருங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போது அதனால தான் வந்துட்டு அவங்க இந்த 4 மட்டும்தான் கொடுத்துருந்தோம். டேட்டா டைப்பில் என்னென்ன இருக்குன்னு கேட்டால் நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன், நல்லோட நல்லுக்கு வந்துட்டு என்ன டேட்டா டைப் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நல்லு லெட் என்எல் இஸ் ஈக்குவல் டு நல் நான் கொடுத்துட்டு லாக். இதெல்லாம் முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின்ஸு. இதோட டேட்டா டைப்லாம் என்னன்னு கேட்பாங்க. ஓகே, லாக் இதுக்கு வந்துட்டு டைப் ஆஃப் NL அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் வரும். ஓகே, ஸோ இதுதான் நானோட டேட்டா டைப்பு நம்பரு, நல்லோட டேட்டா டைப் வந்துட்டு ஆப்ஜெக்ட். இதையும் நீங்கள் வந்துட்டு இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அன்டிஃபைன்டு. ஓகே, ஓ let u is equal to u அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இங்கே வச்சுட்டு log u அப்படின்னு கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். இப்போ எனக்கு இங்கே அன்டிஃபைன்டுன்னு வருது. ஓகே, அன்டிஃபைன்டு. ஓகே, இப்போ யூவோட இது வந்துட்டு எனக்கு அன்டிஃபைன்டுன்னு வருது. அப்போ டைப் ஆஃப் யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அன்டிஃபைன்ட் கிளியராக வந்துருச்சு. ஓகே, அப்போ நான் வந்துட்டு அன்டிஃபைன்டை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அன்டிஃபைன்டு இது ஒரு டேட்டா டைப்பு நமக்கு வந்துட்டு இப்போ புதுசாக கிடைச்சிருக்கு. புதுசாக கிடைக்கல, ஐ மீன் நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு பார்த்துருக்கோம். ஓரளவு உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன், மொபைலில் பார்க்குறவங்களுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு அன்டிஃபைன்டு பார்த்தாச்சு, நல் பார்த்தாச்சு, நான் பார்த்தாச்சு. இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஃபினிட்டின்னு ஒன்று இருக்குது. ஓகே, இன்ஃபினிட்டி இது எப்படி அப்படின்னா, இப்போது நம்ம வந்துட்டு லாக் டைரெக்டாக லாகில் போடலாம். லாகில் 2/0 அப்படின்னு போட்டு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் நமக்கு கிடைச்சிருக்குது. இது அப்போ வந்துட்டு இன்ஃபினிட்டி அப்படின்னு ஒரு டேட்டா டைப் நமக்கு இருக்குது. ஓகே, இது வந்துட்டு நம்ம மோஸ்ட்டாக வந்துட்டு இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நம்ம இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்டாக நெக்ஸ்ட் போகிறப்போ வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த நானுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலாக ஒரு மேட்டர் இருக்குது. என்னென்னா, இருக்கிற டேட்டா டைப் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்துட்டு
ஈக்குவல் டு போட்டிங்கன்னா ஈக்குவல் டு போட்டு செக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா ட்ரூ தான் கொடுக்கும். நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் அது ட்ரூ. ஆனால் நேனுக்கு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நேன் இந்த லாக் இங்கே கொண்டு வந்துக்கிறேன். இப்போ நேன் டபுள் ஈக்குவல் டு நேன். இப்போ சேவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஃபால்ஸ்னு வருது. கீழே இருக்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுறேன். மல்டிபிள் லைனை சூஸ் பண்ணுறதுக்கு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணால் உங்களுக்கு லாஸ்ட்டாக இருக்கிறது ஃபால்ஸ். சரி, ட்ரிபிள் ஈக்குவல் டு போடுவோம். அப்பையும் ஃபால்ஸ். ஸோ நீங்கள் எந்த ஒரு டேட்டா டைப்பை வந்துட்டு ஈக்குவல் பண்ணாலும் அது வந்துட்டு உங்களுக்கு ட்ரூ கொடுக்கும். ஆனால் நேன் ஒன்று மட்டும்தான் ஃபால்ஸ் கொடுக்கும். இதை வந்துட்டு நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது முடிஞ்சது. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு அடுத்து வந்துட்டு டபுள் ஈக்குவல் டுக்கும் ட்ரிபிள் ஈக்குவல் டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, டபுள் ஈக்குவல் விஎஸ் ட்ரிபிள் ஈக்குவல். டபுள் ஈக்குவல் என்ன பண்ணும் அப்படின்னா இட்ஸ் செக்கிங் வேல்யூ ஒன்லி. இப்போ ட்ரிபிள் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணும் அப்படின்னா இட்ஸ் செக்கிங் வேல்யூ பிளஸ் டேட்டா டைப் ஆல்சோ. இப்போ இதை நான் வந்துட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கேன். எப்படி ப்ரோ இது எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம் டேட்டா டைப்பை வந்துட்டு இது செக் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு let num1 is equal to 2. Let num2 is equal to string குள்ள 2 நான் போடுறேன். இதை காப்பி பண்ணி இங்கே ஒரு தடவை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணிட்டேன், இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஓகே, இப்போ வந்துட்டு இங்கே நம்ம வந்துட்டு num1 டபுள் ஈக்குவல் டு num2 அப்படின்னு போட்டுக்கிறோம். இது அப்படியே நான் காப்பி பண்ணி இங்கே ட்ரிபிள் இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ இதை நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணால் எனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரூ வந்திருக்குது, ரெண்டாவது வந்துட்டு ஃபால்ஸ்னு வந்திருக்குது. ஓகே, நான் இதை கிளியர் பண்ணிடுறேன். இப்போ சேவ் பண்ணுறேன். ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இங்கே வந்து ட்ரூ வந்திருக்கு, இங்கே வந்துட்டு ஃபால்ஸ் வந்திருக்கு. அப்போது இந்த ட்ரிபிள் ஈக்குவல் டு வந்துட்டு டேட்டா டைப் வந்துட்டு செக் பண்ணும். இப்போ நான் இதையும் எடுத்துடுறேன். இந்த இதை எடுத்துட்டு இப்போ நான் வந்து சேவ் பண்ணால் எனக்கு ட்ரூன்னு ஆன்சர் வரும். இப்போ ட்ரூன்னு எனக்கு ஆன்சர் வருது. ஓகே, அப்போது இது வந்துட்டு டேட்டா டைப்பையும் செக் பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு டபுள் ஈக்குவல் டு ட்ரிபிள் ஈக்குவல் டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இது ரெண்டில் எது ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே வந்துட்டு யோசிச்சு பாருங்க. டபுள் ஈக்குவல் டு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக செக் பண்ணுமா, ட்ரிபிள் ஈக்குவல் டு ஃபாஸ்ட்டாக செக் பண்ணுமா அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க? டபுள் ஈக்குவல்ட்டா? ஆனால் ட்ரிபிள் ஈக்குவல் டு தான் ஃபாஸ்ட். ஓகே, என்ன ரீசன் அப்படின்னா இதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே, இது ஒன்று மட்டும் நீங்களாம் வந்துட்டு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி எடுத்து கண்டுபிடிச்சிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்சால் இந்த டபுள் ஈக்குவல் டு ட்ரிபிள் ஈக்குவல் டுக்கான டீட்டெயில்டாக நான் கொடுத்துட்றேன். எது ஸ்பீடாக இருக்கும், இது ஸ்பீடுன்னு தெரிஞ்சிருச்சு, ஏன் அதிக ஸ்பீடாக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு
நம்ம போகிறது. நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு இதுலேயே வந்துட்டு இது ஒன்று, இதையே நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மார்க்கு, ஓகே, இது கொடுத்தா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ சேவ் பண்ணுறேன். எரர் இப்போ சேவ் ஃபால்ஸ் ட்ரூ, எப்படி ஆப்போசிட்டாக வந்துருச்சா? இதுக்கு வந்துட்டு ட்ரூ ஃபால்ஸ், இங்கே ஃபால்ஸ் ட்ரூ அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த மாதிரி ட்ரிபிள் ஈக்குவல் டு போடலாமா அப்படின்னா அதுக்கு பதில் தான் நம்ம வந்துட்டு ஒரு இங்கே வந்துட்டு இந்த மார்க் எக்ஸ்பிளனேஷன் மார்க் வந்துட்டு சேர்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு விஷயம். இதுக்கு அடுத்து இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபாஸ்ட், இதுதான் ஃபாஸ்ட்டுன்னு நான் வந்துட்டு கொடுத்துட்றேன். ட்ரிபிள் இஸ் ஈக்குவல் டு இஸ் த ஃபாஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு v1 is equal to 3, let v2 is equal to 3. இது ஒன்று கொடுத்துருக்கேன். இங்கே let w1 is equal to அரேக்குள்ள 100, 200. இங்கே w2ல இப்போ 100, 200 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே, இதுல இப்போ நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இங்கே log v1 is equal to v2, இங்கே w1 is equal to w2 இங்கே போட்டாச்சா? அதே மாதிரி இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், w3 is equal to w1 இப்படி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்படி ப்ரோ வந்துட்டு இதை நான் செக் பண்ணுறது, இப்போ இதில் எது ட்ரூ ஃபால்ஸ் வரும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும். அதோட ரீசனும் என்ன அப்படிங்கிறத நீங்களே வந்துட்டு பார்த்து சொன்னீங்க அப்படின்னா ஐ எம் ரியலி ஹாப்பி. இதை பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி சொல்லலாம். டு w3, இங்கே w3, இங்கே w1 இப்போ போட்டாச்சு. இப்போ இதில் வந்துட்டு எது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிறத நீங்களே வந்துட்டு கண்டுபிடிச்சி சொன்னீங்க அப்படின்னா எனக்கு ஹாப்பி. இப்போ பாஸ் பண்ணிட்டு கூட பார்த்து சொல்லுங்கள் என்ன ரீசனுங்கிறதையும் நீங்களே கண்டுபிடிச்சிங்கன்னா ஐ எம் ரியலி ஹாப்பி. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை நானே வந்துட்டு இப்போ ஷார்ட் அவுட் பண்ணுறேன். இப்போ நான் இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம கன்சோலை ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். என்ன கன்சோல் இருக்கு, ஓகே. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இங்கே ட்ரூ, இது ஃபால்ஸ், இது ஃபால்ஸ், இது ட்ரூ. ஓகே, இப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க w1ம் w2வும் நீங்கள் எப்பயுமே என்ன சொல்லியிருப்பீங்க அப்படின்னா w1 w2வும் ட்ரூவாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா நினச்சிருந்துருப்பீங்க. ஆனால் வந்துட்டு நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்துட்டு ரெண்டுமே ஃபால்ஸ். இது w1ம் w2வும் ஃபால்ஸ், w2வும் w3யும் ஃபால்ஸ். ஆனால் w3யும் w1ம் எப்படி ப்ரோ வந்துட்டு ட்ரூ ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ தான் இங்கே என்ன ஆகுதுன்னா கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டு உள்ளே வருது. ஓகே, இது வந்துட்டு காப்பி பை வேல்யூ, காப்பி பை ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு இதுதான் வந்துட்டு கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். இது வந்துட்டு கால் பை வேல்யூ, வேல்யூ, இது கால் பை வேல்யூ, இதுக்கு கீழே இருக்கிறது கால் பை ரெஃபரன்ஸ்.
கால் பை வேல்யூ கால் பை ரெஃபரன்ஸ் வந்துட்டு இப்போ தெளிவாயிருச்சு உங்களுக்கு. என்னன்னா இது ட்ரூவாக வருதுன்னா இந்த வேல்யூவும் எடுத்துட்டு நமக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். அதில் வந்துட்டு ட்ரூ வந்துருச்சு. அதனால வந்துட்டு நமக்கு வந்துட்டு கால் பை வேல்யூ தெரிஞ்சு. இப்போ ரெஃபரன்ஸ்னா என்னன்னா இது வேல்யூ கனெக்ட் பண்ணி இருந்துச்சுன்னா இன்கேஸ் வந்துட்டு இந்த W1 W2 வந்துட்டு வேல்யூவை பார்த்துருந்தா உங்களுக்கு வந்துட்டு ட்ரூன்னு வந்திருக்கும். பட் நமக்கு கிடைச்சது என்னமோ ஃபால்ஸ். ஓகே, ஃபால்ஸ். ட்ரூ, false, false. இங்கே நமக்கு true. ஓகே, இங்கே ஏன் ப்ரோ ட்ரூ வந்துச்சு அப்படின்னா இந்த W1ம் W3யும் வந்துட்டு W3 வந்துட்டு W1ஓட ரெஃபரன்ஸை தான் எடுத்திருக்கு. ஸோ அந்த W3யோட ரெஃபரன்ஸ் தான் இங்கே நமக்கு ட்ரூவாக கிடைச்சிருக்கு. இதுக்கு வந்துட்டு பைத்தான் ட்விட்டரில் போனீங்க அப்படின்னா பைத்தான் ட்விட்டர் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே விசுவலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களோட கோடில் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு. இங்கே ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கிறதுல இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டுக்கு போயிடும். இப்போ இந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதை எடுத்துக்கலாம். இங்கே நான் போட்டு வி கொடுத்துட்டு விஷுவல் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தா நான் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். W1 100 200 அப்படின்னு எடுத்துருக்குது. ஓகே, 1 2. ஓகே, நெக்ஸ்ட்டு W2 அதே 100 200. இப்போ W3 இதோட ரெஃபரன்ஸ் தான் இருக்குது. இதுக்கு தனியாக வேல்யூ எதுவும் அசைன் ஆகலை. ஓகே, இப்போது இங்கே வந்துட்டு அதே மாதிரி இங்கேயும் அவுட்புட் வந்துடும். இப்போ கன்சோல் வந்துருச்சு. கன்சோலோட அவுட்புட் ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு ட்ரூ. இங்கே வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ விஷுவலோட கிடச்சிருச்சு உங்களுக்கு. W1 இங்கே இருக்குது, W2 இங்கே இருக்குது, W3 இதோட ரெஃபரன்ஸை எடுக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இது புரியறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொன்னது. இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் நிறைய கோடை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு இந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு கால் பை வேல்யூ கால் பை ரெஃபரன்ஸ் கிடைச்சிருச்சு. இதில் வந்துட்டு அரே அண்ட் ஆப்ஜெக்ட் ஆல்வேஸ் டேக் கால் பை ரெஃபரன்ஸ். ஓகே, நாட் கால் பை வேல்யூ. இது வந்துட்டு மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. இது வந்துட்டு கால் பை ரெஃபரன்ஸ் வந்துட்டு இதை எடுத்துக்கலாம். இன்னொரு இது பார்த்துடலாம். ஓகே, இப்போ புஷ் அப்படின்னா இது கூட ஒரு வேல்யூ எப்படி ப்ரோ சேர்க்கறது அப்படின்னு கேட்குறீங்கன்னா லெட் இது கூட W1 டாட் புஷ். ஓகே, இது கூட 10. இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு இப்போ நான் W1ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தேன்னா இந்த 10 வந்துட்டு உள்ள ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ புஷ் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இது மாதிரி சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தாச்சு. இது மாதிரி நீங்கள் இது கூட எல்லாத்து கூடயுமே சேர்த்துக்கலாம். இப்போது அதே மாதிரி இது நான் எடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். W3 W2 டாட் புஷ் அப்படிங்கிறத நம்ம போட்டாச்சு. W2 டாட் புஷ். ஓகே, W டாட் புஷ் போட்டு இது கூட நான் வந்துட்டு 30 அப்படின்னு கொடுத்து இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே W2 3 இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே எனக்கு வந்துட்டு 100 200 30 கிடைச்சிச்சு. ஆனால் W3ல பாருங்கள் அந்த வேல்யூ அப்படியே எடுத்துருக்கு. இப்போ நான் W3 கூட வந்துட்டு ஏதாவது ஒரு வேல்யூ புஷ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, புஷ் ஒரு 60 சாரி. ஓகே, இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ சேவ் பண்ணுறேன் அகைன். இப்போ சேவ் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு W1 பார்த்தீங்கன்னா இது கிடச்சிருக்குது, W2 இது கிடச்சிருக்குது. இங்கே வந்துட்டு நான் W2வை
பண்ணிடுறேன். இப்போ சேவ் பண்ணிடுறேன். அப்போது நம்ம வந்துட்டு W3ல ஒரு 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 நம்பரை புஷ் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் ரிஃப்ளெக்ட் இன் W1 ஆல்சோ. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கிறோம். ஓகே டன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போ பேசிக்காக புஷ் தெரிஞ்சிருச்சு, கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸு இதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. W = ட்ரிபிள் கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். இதுதான் இப்படி போட்டால் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். ஓகே, ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த புஷ் யூஸ் பண்ணதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்துட்டு ஒரு நம்பர் இருக்கப்போ அந்த மாதிரி பண்ணணும். பட் அது கரெக்டான வேயா அப்படின்னா அது எந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரிங்கிறது தான். இப்போ நான் லெட் WQ, ஓகே, Q1 = அரைக்குள்ள 300 400 இதே இந்த W1ல கொண்டுட்டு வரணும். அதுக்கு நான் இதெல்லாம் கமெண்ட் பண்ணி W1 கமெண்ட் பண்ணிடுறேன். எல்லாம் கமெண்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இங்கே ஒன்றுமே இல்லை, ஏன்னா நீங்கள் கற்றுக்கறணும், அதுக்காக தான். ஓகே, இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நான் வந்துட்டு இந்த W1க்குள்ளே நான் கொண்டுட்டு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த W1க்கு பதிலாக W1ல இதை நான் கொண்டுட்டு போயிட்டு ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரில் இந்த W1 நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த W1க்கு பதிலாக இங்கே நான் Q2 போட்டுக்கிறேன். ஓகே, Q2 போட்டு இப்போ நான் இதை வந்துட்டு இதுக்குள்ளே கொண்டுட்டு வரணும். அதை எப்படி கொண்டுட்டு வரலாம்? அதான் புஷ் இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே புஷ் யூஸ் பண்ணக்கூடாது. Q1 Q2 வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஓகே, Q1ல இது இருக்குது, Q2ல இது இருக்குது. இதை வந்துட்டு இதுக்குள்ளே கொண்டுட்டு வரணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். இந்த இடத்துல Q1 போட்டு இப்போ இங்கே Q2 நான் கொடுத்தேன்னா பார்த்தீங்களா, கிடைச்சிருச்சு. 300 400 100 200லாம் வந்துட்டு ஒரே அறைக்குள்ளே கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இதை நம்ம வந்து எந்த இடத்துல வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த 100 200 அடுத்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி காப்பி பண்ணி கட் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஓகே, இப்படி நான் சேவ் பண்ணாலும் எனக்கு வந்துட்டு 100 ஃபஸ்ட்டு வந்துருச்சு பாருங்கள், அதுக்கடுத்து இது வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்